Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவெளியிலே இந்த ஓய்வு நாளில் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க நாம் யாவரும் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு வீடுகளிலே அவரவர் தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளிலே தங்கி தாவரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் என்னோடு கூட நீங்கள் இணையதள வாயிலாக என்னோடு கூட கர்த்தரை ஆராதியுங்கள். நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்களும் என்னோடு கூட ஆராதியுங்கள். மெய்யாகவே இந்த ஆராதனை தேவன் வருவார். யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை கூட தகப்பட நீர் பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவரே, இந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய பொறுப்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் ஆண்டவரை ஆட்கொண்டு அனலாக்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு இல்லங்களும் உள்ளங்களும் நிரம்பி வழியட்டும். உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. பிள்ளைகள் மேல் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், ஆராதிக்க முடியாத வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் ஹோலி ஸ்பிரிட் என்கவுண்டர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில சந்தித்து உங்களுக்கு விடுதலை தருவாராக. விடுதலையோடு இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க தேவன் உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீரே இறங்கி ஆளுகை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் பலவான்களாய் எழுப்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சொல்லி யாவரும் தேவாலயங்கள் இல்லாதபடி வீட்டில் இருந்தாலும் சரி என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
Amen.
எல்லாவற்றையுமே மாற்றி சுவாமி மறுரூபமாக்க போகிறீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நோய்க்கு நன்றி நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த கொரோனா நோய்களுக்கு தாத்தபடி ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே பாச்சனங்கள் சுவாமி அழைத்து ஆண்டவரே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களப்பா. ஆனால் நீர் ஒரு சுவாமி எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே மறைவாய் கடத்துனால ஓடி மறைத்து ஆண்டவரே பசுவையான நீரை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பா. இதே ஆண்டவரே நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஆண்டவரே இந்த காலத்தில் சுவாமி நாங்கள் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறோம் சுவாமி. இதே குடும்பத்தை இன்னும் நாங்கள் பரிசுத்த வாழ உதவி செய்கிறது பாராட்டுமே நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. இப்படி திரும்பெல்லாம் நாங்கள் சுவாமி இதேபடி ஒருவரே செய்வோம் அறிவுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எனதாய் வாழ்வை என்னை பிரித்தெடுத்தீர். அதை எண்ணியே வாழாததா உம்மை மட்டுமே சொல்லுங்க. அதை எண்ணியே வாழாததா உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். 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 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காலவழியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த ஓய்வு நாளிலே உங்களுக்காக என்னோடு கூட இணையதளத்தில் தேவனாகிய கர்த்தரை ஆரம்ப முதல் இம்மட்டுமாய் துதியின் ஆராதனை முடித்து செய்தியின் வேலை வரைக்கும் கடந்து வந்த தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. இதோ இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆனபடினால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். நீதிபதிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர்
காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி தலைகளை காட்டுவார். உங்கள் இல்லங்களிலே இருக்கிற இடத்துல எல்லாரும் தலைகளை காட்டி கண்களை மூடுவோமாக. பரமபிதாவே, இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஓய்வு நாளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற உம்முடைய வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். Wait for the Lord and he will save you. Wait for the Lord and he will save you. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ரட்சியும், ஒவ்வொரு மக்களையும் ரட்சியும். மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மே மாதம் தொடக்கம் இந்த 3ஆம் மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பன், உடைய பிள்ளைகளுடைய குற்றம் குறைகள் எந்தெந்த இடத்துல உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, அது வேத வாசிப்பா, அது ஜெபமா, ஒருவருக்கு ஒரு அன்பில்லாமல் இருக்கிறார்களா, ஒருவர் ஒருவர் நேசிக்காமல் இருக்கிறார்களா, தேவனை குறித்து அக்கறை அற்றவர்களா இருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நீ சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இது இணையதள வாயிலாக அடியானோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வார்த்தையின் தலைப்பு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். Wait for the Lord and he will save you. Wait for the Lord and he will save you. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஒருவருக்கொருவர் இன்றைக்கு மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் முடிந்து இன்றைக்கு மே மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த COVID-19 கொரோனா வருவதற்கு முன்னாடி நாம் மனமோட போக்கல, குணமோட போக்கல, கால் போன போக்கல, கண் போன போக்கல, கை போன போக்கல போய்கொண்டிருந்தோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களின் காலங்களில் கொடுக்காமல் வாழ்ந்தோம். தேவன் விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கையை இன்றைக்கு இந்த உலகத்தை உறுதி பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று வைரஸ் கிருமிகள், இந்த வேளையில் கூட நாம் பழிக்கு பழி வாங்குற எண்ணங்களை, குணங்களை, சிந்தனைகளை விட்டுவிட்டு நாம் கர்த்தருக்கு காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் அப்படிப்பட்ட குணம், சிந்தை, எண்ணம், நோக்கம், விருப்பத்தை அவர் அறவே ரட்சிப்பார். அவர் அறவே ரட்சித்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஆகவே நீங்கள் உலக பிரமாணத்தில் இருப்பதை விட கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீதிமொழிகள் 20:22 வாசிக்க கேட்போம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, தீமைக்கு சரி கட்டுவன் என்று இனி ஒரு காலம் சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். வீடுகளிலே முடங்கி கிடக்கிற அன்பான தேவ ஜனமே, தீமையை சரி கட்டுகிற நாள் அல்ல. தீமைக்கு சரி கட்டுவன் என்று எண்ணாதே.
கர்த்தருக்கு காத்திரு. நானும் என் வீட்டாரும் என்றால் தேவனையே தரிசிப்போம். அப்படி என்ற நேரங்களை காலங்களை விட்டுவிட்டு உலக மனிதர்களுக்கும் உலக சிநேகிதர்களுக்கும் உலக ஆசா பாசங்களுக்கும் உறவுகளுடைய ஆசா பாசங்கள் அவங்களுடைய என்னென்ன காரியங்களோ அது அத்தனைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து, ஒரு பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை மறந்து, கர்த்தருடைய பரிசுத்தாவை பெற்றவர்கள் என்பதை மறந்து, உறவுகளோடும் பந்தங்களோடும் நண்பர்களோடும் சிநேகிதிகளோடும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட காலம் அல்ல இது. இந்த காலங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உன்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்பர் 1, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். Love your enemies. Love your enemies. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். லவ் யூ எனிமீஸ். அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். விரோதங்கள் குரோதங்கள் என்று இல்லாதபடிக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகித்து அன்பு பாசத்தோடு இருங்கள், நேசத்தோடு இருங்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோட அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுது இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் என்னவெனில், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். Forgive them the escapes of men. Forgive them the escapes of men. ஆகவே மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். மத்தேயு புத்தகம், மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் யாதொரு குறைவு உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த முறையில் அவனுக்கு மன்னியுங்கள். கைகளை கட்டி கத்திர கடன் பண்ணுவோம். ஆண்டவராகிய தேவன் அவரே இந்த உலக ரட்சகர், இந்த உலகத்தை படைத்தவர். இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு தெய்வம், அந்த பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலக மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கும் போது நீங்களும் நானும் ஏமாத்திரம் ஆனபடினாலே மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். Forgive them the escape of men. அவர்களுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். அவர்கள் தப்பிதங்களை ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். Praise the Lord, hallelujah. Hallelujah.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். You will be measured by what you call it. You will be measured by what you call it. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆகவே லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இன்றைக்கு மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இதற்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுப்பது அல்ல, தேவன் வாழ சொன்ன வாழ்க்கை வாழ்வது அல்ல, தேவன் சொல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பாத ஒரு ஜெபம், தேவன் விரும்பாத ஒரு பைபிள் வாசிப்பு, தேவன் விரும்பாத கர்த்தருக்கு ஒரு காணிக்கை, தேவன் விரும்பாத கர்த்தருக்கு ஒரு தசமபாகம், தேவன் விரும்பாத ஆலயத்திற்கு வருத்தத்தோடு வருவது, தேவன் விரும்பாத தேவனுடைய ஆலயத்திற்கு ஏதோ தானோ என்று தேவாலயத்துக்கு வருவது, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, அந்த வாழ்க்கையை இன்றைக்கு சீர்தூக்கி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட சீர்கெட்ட எண்ணங்களை, அப்படிப்பட்ட சீர்கெட்ட குணங்களை இன்றைக்கு தூக்கி பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தை வாங்கி ஒதுக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் கிருமிகளை குறித்து பார்க்கப்படும் பொழுது பணக்காரன் ஏழை என்று அல்ல, படித்தவன் பட்டதாரி படிப்பாளி என்று அல்ல, ஏழை என்று அல்ல, படிப்பு இல்லாதவன் என்று அல்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பதினாலே நீங்களும் நானும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு வைரஸ் கிருமிகள் தாக்காதபடிக்கு இன்றைக்கு பக்கபலமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மளை மறைத்து வைத்து, அவர் நம்மை ஒளித்து வைத்து, 27ஆம் சங்கீதம் 5-6 வசனத்தில் சொன்னது போல அவர் நம்மை மறைத்து வைத்து, அவர் நம்மை ஒளித்து வைத்து, அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய அக்கினியினால் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறாரே, பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த பரிசுத்த மகா தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஒரு விஷயம் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு விசை கூட நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த நேரங்களை, இப்ப அடியேன் சொன்னது போல ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு காரியத்தையும், ஜெபமானாலும் சரி, வேத வாசிப்பானாலும் சரி, இதற்கு முன்னாடி சபைக்கு 7 மணி ஆராதனை என்றால் 7:30 மணிக்கு வருவதும், 9 மணி ஆராதனை என்றால் 9:30 மணிக்கு வருவதும், சபை கூடுதல் என்று சொன்னால் சபையை விட்டுவிட்டு வேலைகளுக்கு போவதும், உலக பிரமாணத்துக்கு போவதும், உலக பிரமாணம் ஃபங்க்ஷன், திருமணங்கள், கல்யாணம், அது இது என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம். இதுக்கு மேல அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை தனித்திருக்க வைத்திருக்கிறார். அநேகர் பிசினஸ் 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 என்று ஓடிக்கொண்டிருப்போம், அநேகர் வேலைக்கு ஓடிக்கொண்டிருப்போம், அநேகர் குடும்பத்தை பார்க்க மாட்டோம், அநேகர் மனைவி பிள்ளைகளை பார்க்க மாட்டோம்,
அநேக பெண்கள் புருஷ பிள்ளைகளை பார்ப்பது கிடையாது. அநேக புருஷங்கள் மனைவி பிள்ளைகளை பார்ப்பது கிடையாது. ஒருவருக்கு ஒரு நேசிப்பது கிடையாது. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவது, பேசுவது கிடையாது. உட்கார்ந்து சாப்பிடும் போது கூட ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு என்று சொன்னால் ஒரு வேளை உணவு சாப்பிடும் போது கூட கணவன் மனைவி பிள்ளைகள் என்று நாம் ஒட்டுமொத்தமாய் உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கு பார்த்தால் குடும்பங்களிலே கணவன் மனைவி, மருமகன் மருமகள், மகன்கள் மகள்கள், வேற பிள்ளைகள் என யாவரும் ஒன்றுபட்டு வீடுகளிலே காத்திருக்கிறோம். உணவு 3 வேளை உணவும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து சாப்பிடுகிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு யார் காரணம்? நீங்களும் நானும் தான். அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், உன் அன்பான மனைவியை நேசி, உன் அன்பான புருஷனை நேசி, உன் அன்பான உன் குடும்பத்தை நேசி, உன் பெற்றோரை நேசி, உன் பிள்ளைகளை நேசி என்று சொன்னாரே. உலகம் ஒரு மாயை, உலகத்தின் மனுஷன் ஒரு மாயை என்று சொன்னாரே. இதெல்லாம் அந்த காதலை வாங்கி விட்டு விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தி ஆண்டவர் மறைத்து ஒளித்து வைத்து அவருடைய மகிமையினாலே மூடி மறைத்து ஈயெறும்பு நாடாமல் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வருகிறாரே. அந்த தேவனுக்குள் இந்த கொரோனா வைரல் கிருமிகள் இந்த மே மாசத்தோடு ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்துக்கு சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138 சங்கீதம் 8 வசனத்தில் சொன்னாரே, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக மட்டுமல்ல, என் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்து மக்களுக்கு இந்த மே மாதம் முடிவு கட்டுவார். எல்லாவற்றையும் அறுத்து எல்லாவற்றுக்கும் COVID-19 மூடுவிழா நடத்தி போடுவார். கர்த்தர் அவருடைய மகிமையினால மூடுவார். அது எல்லாவற்றையும் கவுடுபடியாக்கி போடுவார். அப்பேற்பட்ட தேவனாகி கர்த்தர் உன் தேவனும் என் தேவனுமாய் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் பிரியமானவர்களே. You will be measured by what you call it. You will be measured by what you call it. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் கர்த்தர் உங்களுக்கு அளக்க பண்ணுவார். நான் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி குடும்பமாக முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அன்பான இயேசு சுவாமி, இந்த நல்ல காலவளைக்காக நன்றி அப்பா. மே மாதம் 3ஆம் தேதி இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய பொற்பாதத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கூடப்பா நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, wait for the Lord and he will save you. Wait for the Lord and we will save you. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். லவ் யூ எனிமீஸ். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். லவ் யூ எனிமீஸ். இரண்டாவதாக மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். Forgive them the escapes of men. Forgive them the escapes of the men. மூன்றாவதாக நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னீரே. You will be measured by what you call it. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னீரே. You will be measured by what you call it. அப்படியே உடைய பிள்ளைகளை இந்த வானம் முழுவதும் இணையதள வாயிலாக என்னோடு இணைந்திருக்கிறேன். இந்த துதியின் ஆராதனை ஆரம்புதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம், அபிஷேகம், இப்படி வல்லமை எங்களோடு கூட இணைந்திருந்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதம் மே மாதம் முடியும் போது இந்த COVID-19 கொரோனா வைரஸ் கிருமிகள் என் இந்திய தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். என் உலக மக்கள் 700 கோடி மக்களை விட்டு நீங்குவதாக எல்லாவற்றையும் ஹோலி ஸ்பிரிட் என்கவுண்டர் சுட்டு சாம்பலாக்கி போடட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இணையதள வாயிலாக எங்களுடைய ஞாயிறு ஆராதனையில் இணையதளத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அதோடு கூட எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் மார்னிங் டிவோஷன் ஒவ்வொரு நாளும் கால வேளையில் வருகிறது. ஒவ்வொரு மார்னிங் டிவோஷன்லையும் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்க விரும்பினால் ஜிபே, கூகுள் பே 9345164766 இதனை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.